ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆர்எஸ் அகர்வால் பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 3 வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து 4th வீடியோ. ஸோ 20 கேள்வி பார்த்துருக்கோம். இது 21வது கேள்வி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 2 கொஷின் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே நீ வர்றதெல்லாம் முக்கியமான கான்செப்சுவல் கொஷின். ஸோ எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அதை எவ்வளோ சீக்கிரம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக மாற்றுறோமோ நமக்கான ஆன்சர் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். த ப்ரெசென்ட் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜஸ் 5500. ஒரு கிராமத்தின் தற்போதைய மக்கள் தொகை 5500. அப்போ ப்ரெசென்ட் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் எவ்வளவா? 5500 சொல்லி கொடுத்துட்டாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் மேல் increases by 11% and female increases by 20%, then the population will become 6330. அப்ப ஆண்களின் எண்ணிக்கை 11% மற்றும் பெண்களின் எண்ணிக்கை 20% அதிகரித்தால் மக்கள் தொகை 6330 மாறும். சரி, இதுல வந்து இப்ப மேலும் இருக்காங்க, ஃபீமேலும் இருக்காங்க. மேல் எத்தனை இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஏன்னா நமக்கு தெரியாது எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்னு சொல்லி, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபீமேல் என்ன வச்சுக்கலாம், 5500 மைனஸ் எக்ஸ். ஏன்னா இந்த பாப்புலேஷனில் மேலு ஃபீமேல் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ மேல் பாப்புலேஷனில் இந்த 5500 வந்து எடுத்துவிட்டா நமக்கு ஃபீமேல் பாப்புலேஷன் கிடச்சிடும். அப்போ 5500 மைனஸ் எக்ஸ்ன்னு நான் ஃபீமேல் பாப்புலேஷன் வச்சுக்கிறேன். சரி, இந்த எக்ஸை 11% அதிகரிக்கிறப்ப அப்போ 111% போடுவோம். அப்படி இல்லைன்னா எப்படி போட்டுக்கலாம், 111 டிவைடட் பை 100ன்னு போட்டுக்குவேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு 111 டிவைடட் பை 100. அதே மாதிரி இந்த ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோ அதிகரிக்குதா, இந்த ஃபீமேல் பாப்புலேஷன் 20% அதிகரிக்குது. அப்போ 120 பை 100ன்னு போட்டுக்கலாமா, 120 பை 100. சரி, இப்போ இதை ரெண்டையும் கூட்டுறப்ப எனக்கு எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 6330 பேர் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதானே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்களினுடைய எண்ணிக்கை 11%, பெண்களினுடைய எண்ணிக்கை 20% அதிகரிக்கிறப்ப அந்த பாப்புலேஷன், அந்த மக்கள் தொகை எவ்வளவா மாறுதான், 6330 மாறுதான். அப்ப அந்த கிராமத்தில் உள்ள பெண்களின் தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு? அப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல் எவ்வளவு? 5500 மைனஸ் எக்ஸ் தான். அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, இந்த பாக்ஸ் எதுக்குன்னா, இந்த நம்ம வந்து எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு, இந்த இதை வச்சு நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் 5500 மைனஸ் எக்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ் கண்டுபிடிச்சுன்னு அதான் ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் அதை நல்லா பாக்ஸ் பண்ணி வைக்க சொல்கிறேன். நமக்கு தேவை 5500 மைனஸ் எக்ஸ். சரி, இப்போ இதை சால்வ் பண்ணணும். அப்ப 111 டிவைடட் பை 100 எக்ஸ் இருக்கு. சரியா? பிளஸ் என்ன வருது, இந்த 120 உள்ள கொண்டு போயிடுறேன். அப்ப 120 உள்ள கொண்டு போயிடுறேன்னா 5500 இன்ட்டு 120 டிவைடட் பை 100. ஓகேவா? அதற்கப்புறம் மைனஸ் 120 எக்ஸ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, 6330 இருக்கு. சரியா? இப்போ இங்க 111 எக்ஸ் டிவைடட் பை 100 இருக்கு, இங்க மைனஸ் 120 எக்ஸ் டிவைடட் பை 100 இருக்கு. அப்போ மைனஸ் 9 எக்ஸ் டிவைடட் பை 100 பிளஸ் 5500 இன்ட்டு 120 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு அங்கிட்ட 6330 இருக்கு. இந்த மைனஸ்ல இருக்கிறனால இதை அங்கிட்டு கொண்டு போறேன், இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன வரும், 6330 மைனஸ்ல இருக்கும். இங்க ஏற்கனவே 55 இன்ட்டு 120 நம்ம கிட்ட இருக்கு, அது வாட்டுக்கு இருக்கட்டும். equal to 9x divided by 100 வந்துருமா. ஏன்னா அது மைனஸ்ல இருந்துச்சு, அங்க ஒன்றப்ப பிளஸ்ஸா மாறிடும். அப்ப 55 12 நான் மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசி ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 120 இருக்குல்ல. அப்ப 5 into 2 10, மிச்சம் 1, 5 2s 10, அப்ப 11 வரும். இப்ப இது ஒரு 5, இது ஒரு 5. ஓகேவா? அப்ப 6 6 0. ஓகேவா? இது இன்னொரு ஜீரோவை, இந்த 120 இருக்கு, அப்ப இந்த ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப 6600 மைனஸ் 6330 is equal to 9x divided by 100 வரும். மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு, 70. இப்ப 400. அப்ப 270 is equal to 9x divided by 100. அப்ப 9 வச்சு கேன்சல் பண்ணா 30 கிடைக்கும். இந்த 100 இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்ப x is equal to 3000 கிடைச்சிருக்கு. பட் நமக்கு தேவை என்னது, 5500 மைனஸ் எக்ஸ். அப்ப இதுல 3000 கழிச்சு விட்டேன் அப்படின்னா 2500 அப்படிங்கறத எனக்கான ஆன்சர். அப்ப 5500 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 2500. அப்ப 2500 2500 அப்படிங்கிறது தான் பிரசன்ட் ஃபீமேல் பாப்புலேஷன். ஓகேவா? அப்ப 2500 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, இன்னும் எலெக்ஷன் பிட்வீன் 2 கேண்டிடேட். ஸோ இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி இருக்கு, அந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? சரி, இப்போ எலெக்ஷன் பிட்வீன் 2 கேண்டிடேட்ஸ். அப்ப 2 பேருக்கு எலெக்ஷன் நடக்குதுப்பா. 2 பேர், இங்க ஒருத்தர் இருக்காரு, ஏன்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர் இருக்காரு. 2 பேர் இருக்காரு. 2 வேட்பாளர்களுக்கு இடையேயான ஒரு தேர்தல். 75% 75% ஆஃப் த ஓட்டர் கேஸ்ட் தயர் ஓட். அப்ப மொத்தம் எக்ஸ் பேர் இருக்காங்க. அந்த ஊர்ல மொத்தம் எக்ஸ் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த எக்ஸ்ல எத்தனை பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா 75% பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப 75 டிவைடட் பை 100ன்னு நான் வச்சுக்குவேன். அதாவது ஒண்ணுமில்ல, இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 75% பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப 75% நம்ம எவ்வளவு வரும், 75 பேர் தான் இப்போ ஓட்டு போட்டுருக்காங்க. அதான் சொல்றேன். இப்போ மொத்தம் எக்ஸ் பேர் இருக்காங்க அப்படின்னா 75
75% ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா? அவுட் ஆஃப் விச் 2% ஆஃப் த ஓட்ஸ் வேர் டிக்ளேர்ட் இன்வேலிட். அப்ப அதில் 2% வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. அப்ப 98% தானே சொல்லும். அப்ப 98% அப்படிங்கிறது 98/100 எழுதிக்கிறேன். அதாவது 2% செல்லாத. அப்ப 100 - 2 98. ஓகேவா? அப்ப 2% செல்லாது அப்படிங்கிறது 98/100 எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அப்போ ஒரு வேட்பாளர் 9261 வாக்குகளை பெற்றார். இது மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 75% ஆகும். அப்ப செல்லுபடியாகும் வாக்கு அப்படிங்கிறது இதுதான். இதுல 75%. அப்ப 75/100 நான் போட்டேன்னா இஸ் ஈக்குவல் டு 9261. ஓகேவா? இதுல 75% அப்படிங்கிறது 9261 சொல்லிட்டாங்க. ஓகே. அத்தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். அப்ப ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ரோல்டு. அப்ப எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்கல. அந்த ஓட்டர் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு, மொத்த பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் கேட்கல, மொத்த வாக்காளரினுடைய எண்ணிக்கை கேட்கறாங்க. அப்ப என்ரோல்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கணும். எவ்வளவு ஓட்டர்ஸ் கேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்கல, எவ்வளவு ஓட்டர் மொத்த என்ரோல்டு இருக்கு, எவ்வளவு என்ரோல்டு. அப்ப அந்த என்ரோல்டுங்கிற வார்த்தை நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ரோல்டு இன் தட் எலெக்ஷன், அந்த என்ரோல்டுங்கிற வார்த்தை தான் முக்கியம். அப்ப நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸ் தான் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன கேட்கறாங்க, எக்ஸ் தான் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப இதை நம்ம சால்வ் பண்றோம்னா நமக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படின்னா இது 3ன்னு போடுவேன், இதை 4ன்னு போடுவேன், இங்கேயும் 3ன்னு வரும், இங்கேயும் 4ன்னு வரும். இங்க 2 டேபிள் அடிக்கவா? அப்ப 49, 4 2 சார் 8, 9 2 சார் 18, இங்க 50ன்னு சொல்லி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ண முடியுமா? வேற ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இதை நான் பங்கிட்டு போய் எழுதிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு என்னது 3/4 இன்ட்டு அடுத்து 49/50 49/50 இன்ட்டு 3/4 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது 9261 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, இந்த 9261 என்னால 3 டேபிளால கேன்சல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன். 3 3 சார் 9 வரும். அப்ப 2 கேன்சல் ஆகாது, 0 போடுவேன், 6. சரி, அதுக்கப்புறம் என்ன வரும், 8 3 சார் வராது, 7 3 சார் போடலாமா? இல்ல 8 3 சார் 24, 8 போடலாம். ஓகே, 8 3 சார் 24, அப்ப 21ன்னு வரும். 7 3 சார் 21. அப்ப 3 டேபிளால அடிச்சேன் அப்படின்னா 3087 கிடைக்குது. இப்ப இந்த 3087 திருப்பி என்னால 2 டேபிளா இது 3 டேபிளால கேன்சல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். அப்ப 3ன்னு போடுவேன், இங்க 0னா இன்னொரு 0, 8ன்னு இருக்கு, 0 நல்லா போட்டுக்கிறேன், 8ன்னு இருக்கு, 2 3 சார் 6ன்னு வரும். அப்ப 27, 9 3 சார் 27. ஓகே, அப்ப திருப்பி 3 டேபிளால அடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, 1029 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்ப இந்த 1029 அப்படிங்கிறத 49ஆல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். அப்ப 9 × 2 18, மிச்சம் 1, 2 4 சார் 8 மிச்சம், அப்ப 9 வரும். அப்ப இங்க ஒரு 2 அங்க ஒரு 2, 49 1. அப்ப 21ஆல எனக்கு கேன்சல் பண்ண முடியும். அந்த 1029 21ன்னு கேன்சல் பண்ணுவேன். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இப்ப இங்க கீழே என்ன இருக்கு, இங்க 4 இருக்கு, இன்னொரு 4 இருக்கு, இங்க 50 இருக்கு, இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிரு. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 50 போடவா, 4 5 சார் 20, அப்ப 200 வரும், இன்ட்டு 4 × 21. இவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். அப்ப 21 × 4 என்ன, 4ன்னு வரும், 4 சார் 8ன்னு வரும், இன்ட்டு 200. ஓகேவா? அப்ப 200 நல்லா எழுதிக்கிறேன், 200 × 84. அப்ப 84 2 சார் கண்டுபிடிச்சுக்கிறேன், 4 2 சார் 8, 8 2 சார் 16. அப்ப இந்த 2 0 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறேன். அப்ப மொத்த ஓட்டு எவ்வளவுனா 16800, அதாவது 16800 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர், 16800. ஸோ இதுதான் என்ரோல்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ரோல்டு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் 16800. ஸோ ஓகேவா? ஸோ நமக்கு வர்றது இந்த இதுதான். நமக்கு இதை மட்டும் நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நமக்கான ஆன்சரை எக்ஸ் என்னன்னு சொல்லி ரீச் பண்ணிடலாம். ஸோ இதை போடுறதுதான் நமக்கு வேலை. ஓகேவா? ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.